அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நாம் புகாரி மற்றும் முஸ்லீம் கிதாபில் உள்ள ஹதீஸ் அம்மா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி பார்ப்போம். புகாரி 3817, முஸ்லீம் 4820. அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி அதிகம் நினைவு கொள்வார்கள். அதனால் அவர்கள் வேற எந்த மனைவியார், அதாவது நபி ஸல்லல்லாஹு எந்த மனைவிகளுடன் நான் பொறாமைப்பட மாட்டேன், ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி மட்டும்தான் நான் பொறாமைப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனைக்கும் நம்ம ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து 3 வருடங்கள் கழித்து தான் நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள். இது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொல்கிறான், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொர்க்கத்தில் முத்தால் ஒரு மாளிகை உள்ளது, கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார்கள். அப்பொழுது நம்ம ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம். அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.